அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு விடயத்திலும் நேர்த்தியான கடமையை ஆற்றுவது இன்றியமையாததாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பரந்து விரிந்த உலகத்தில் மனிதனை ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் மேம்படுத்தி வைத்துக் கொள்ள மருத்துவம் தனது பணியை ஆற்ற வேண்டிய மகத்துவமான நிலையில் உள்ளது. இது உண்மைதானே? அவ்விதம் நோக்குமிடத்து மருத்துவ சேவையினை மருத்துவமனைகள் தனியாகவும் அல்லது இதர பல திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் மூலமாகவும் இணைந்து பல சேவைகளை வழங்கி வருகின்றன. இலங்கையில் 1000க்கு மேற்பட்ட அரச மருத்துவமனைகளும் 250க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளும் இந்த சேவையை வழங்கி வருகின்றன. இத்தகைய சந்தர்ப்பத்தில் சட்டம் தனது பார்வையை மருத்துவத்தின் பக்கமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமா? இது நேற்று எவ்விதம் இருந்தது, இன்று எவ்வாறு நடந்து கொண்டுள்ளது, அல்லது நாளை எவ்வாறு நடக்கும் என்ற ஆர்வம் உங்கள் அனைவரிடமும் காணப்படுகின்றனவா? இதோ உங்கள் அனைவருக்கும் மரியநாயகம் மதுஷாலினி மேற்படி இந்நிகழ்வின் தொகுப்பாளராகிய எனது இதயம் கனிந்த வணக்கங்கள். இந்நேர்காணலின் தலைப்பானது மருத்துவத்தின் மகத்துவத்தில் சட்டப்பார்வை நேற்று, இன்று, நாளை. மேற்படி இந்நிகழ்வில் நாம் நேர்காணல் செய்வதற்காக எமது சட்ட இளமானி மற்றும் சட்ட முதுமானி பட்டத்தை பூர்த்தி செய்த ஸ்ரீகாந்தன் துஷிகாந்துடன் நேர்காணல் செய்ய உள்ளோம். மருத்துவமானது ஆரம்பத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடயமாக கருதப்பட்டது, அதாவது சூப்பர் நேச்சுரல் திங்காக பார்க்கப்பட்டது. மனிதனின் அறிவிற்கு அப்பாற்பட்டு காணப்படுகின்றதால் இதனை ரிலீஜியஸோடு மனிதன் இணைத்துக் கொண்டார். பின்பு மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஹிப்போக்ரட்டிஸ், இது சூப்பர் நேச்சுரல் திங் அல்ல, இது இயற்கையாக நடைபெறும், அதாவது மனிதனுக்கு ஏற்படும் ஏதாவது சிம்டம்ஸ் மூலமாக அல்லாது மனிதனின் டயட், மனிதனின் பழக்க வழக்கங்கள் மற்றும் என்வாயன்மெண்டோடு இது தொடர்புடையது என்பதை சயின்டிபிக்காக அவர் நிரூபித்து காட்டினார். இதன் மூலம் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடயம் அல்ல, இயற்கையோடு தொடர்பான ஒரு விடயமே என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். மனித நாகரிகம் மிகைப்படுத்தப்பட்டு காணப்படாத காலத்திலிருந்து மனிதன் சிவிலைசேஷனுக்கு உட்படுகிறான், அதாவது சமூகத்தின் ஒரு அடிப்படை அழகான ஒரு குடும்பம் என்ற அழகிற்கு அவன் உட்படுகின்றான். சமூகமயமாதல் நகர்ந்து கொண்டிருக்கும் பரிணாம வளர்ச்சியில் அவன் ஈடுபடுகிறான். அத்தகைய காலத்தில் அவனை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு கோப்பாக சட்டமும் விழுமியங்களும் உருவாக்கப்பட்டது. அது பின்றைய காலத்தில் அது எழுதப்பட்ட விதிகளாக அதாவது உருமாறியது. அவ்வாறு சட்டம் ஒரு துறைக்குள் செயற்பட வேண்டுமாயின், அதாவது ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு அரசு அதிகாரியோ சரி, ஒரு புவியியல் எல்லை பகுதி, அதாவது குறிப்பிட்ட எந்த ஒரு புவியியல் பகுதிக்குள் தனது அதிகாரத்தை செலுத்த முடியும் என்பது காணப்படுகின்றது. அதற்கேற்ப இலங்கையை எடுத்து நோக்கினால், இலங்கையில் எந்த வகையான எல்லைக்குள் சட்டம் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பது பற்றி விளக்க முடியுமா துஷிகாந்த்? புத்தகம் என்ற மாபெரும் புரட்சி கொண்டு புதுமைகள் செய்வோம். நாளைய தலைமுறை நலமுடன் வாழ நல் தலைமுறையாவோம் என்ற நற்சிந்தனையோடு உங்கள் மனங்களில் இந்த பொன்னான தருணத்தில் அதனை நிலைநிறுத்தி என்னுடைய பாசமிகு வணக்கங்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், சிறந்த ஒரு கேள்வி மதுசாயினி. எவ்விதமாக சட்டம் தன்னுடைய பிராந்திய அதிகார வரம்புக்குள் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று கேட்டுள்ளீர்கள். பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் அதனுடைய ஆதிக்கம் முழுமையாக அல்லது ஒரு பகுதி அளவினுள், இலங்கையின் முழுமையான அளவினுள் அல்லது பகுதி அளவினுள், இலங்கையின் ஆட்புல நீர்ப்பரப்புக்குள் அல்லது வான்வெளிக்குள், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வானூர்தி அல்லது ஒரு கப்பலாக இருக்கலாம், அத்தகைய வானூர்தி அல்லது கப்பல் அவை எந்த நேரத்தில் எங்கிருந்தாலும் அத்தகைய சூழ்நிலைகளில் இலங்கைக்கு வெளியே அமைந்துள்ள இலங்கை தூதராலயம் என்று குறிப்பிடுவோம் அல்லவா, அந்த தூதராலயத்தினுடைய வளவிற்குள் அல்லது அந்த தூதராலய தலைவரின் அல்லது அந்த தூதராலயம் தொடர்புடைய ஒரு முகவரினுடைய அல்லது அந்த தூதராலயத்தினுடைய உறுப்பினர்களாக கூட இருக்கலாம், அவர்களுடைய அந்த வதிவிட வளவிற்குள் அல்லது இலங்கையின் அரசாங்கத்தின் அல்லது இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஏதேனும் நியதி சட்ட குழுவின் சார்பில் அல்லது அந்த நியதி சட்ட குழுவினுடைய
கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பாட்சி கொள்ளப்பட்டவை என கருதப்படுகின்ற இலங்கைக்கு வெளியே அமைந்துள்ளவையுமான எவையேனும் ஒரு வளவினுள் புரியப்படும் செயல்கள் அல்லது அவை தவிர்ந்த அனைத்திற்கும் இலங்கைக்குள் குற்றவாளியாகும் நபரும் வேறெதன் கீழும் அன்றி இந்த சட்டக்கோவையின் கீழ் தண்டனைக்கு ஆளாகின்ற விதம் தொடர்பாக இந்த டெரிட்டோரியல் ஜூடிஸ்கேஷன் என்ற பரப்பு அதனை தெளிவுபடுத்துகின்றது. ஆம் துஷிகாந்த், நீங்கள் கூறிய விடயமானது இலங்கையின் சட்ட ஆதிக்கத்தின் பகுதிகளை வெளிப்படுத்தியுள்ளது. எமது மக்கள் மத்தியில் இவ்விதமான ஒரு கேள்வி உள்ளது. அதாவது, மருத்துவ அறிவு அல்லது மரண பிழைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இப்ப தற்போது ஏற்பட்ட வண்ணமே காணப்படுகின்றன. அது சுகாதார பராமரிப்பு வளங்களில் ஏற்படும் எதிர்பாராத அல்லது தவறுகளால ஏற்படுகிறது. இவ்வாறான சிக்கலான அல்லது அதிக ஆபத்துள்ள சூழலோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு விடயமாக கருதப்படுகின்ற இவ்விடயங்களின் போது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பொதுவாக இலங்கையில் எவ்வகையான நீதிமன்றங்கள் இதற்காக காணப்படுகின்றன என்பது பற்றி தெளிவுபடுத்த முடியுமா? ஆமாம், நீதிமன்றங்கள், கௌரவ நீதிமன்றங்களினுடைய அந்த படிநிலைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பிரைமரி கோர்ட் என்று சொல்லுவோம். பிரைமரி கோர்ட் என்ற அமைப்பானது காணப்படுகின்றது. மற்றும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதற்கு பின்பு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதனுடைய அடுத்த நிலையில், மற்றும் ஹைகோர்ட்ஸ் ஆனது காணப்படுகின்றது. ப்ரொவின்சியல் ஹைகோர்ட், கமர்ஷியல் ஹைகோர்ட், ஹைகோர்ட் ஆஃப் சிவில் அப்பீல் என்ற நிலைகளில் அது காணப்படுகிறது. இது மட்டுமன்றி கோர்ட் ஆஃப் அப்பீல் என்ற தரநிலையிலும், அனைத்திற்கும் மேலாக சுப்ரீம் கோர்ட் என்ற உயர் நீதிமன்றங்கள் என்ற அந்த தரநிலைப்படுத்தலிலும் அது உயர்வாக கௌரவ நீதிமன்றங்கள் ஆனவை காணப்படுகின்றன. நன்றி துஷிகாந்த். இவ்வகையான கௌரவ நீதிமன்றங்கள் காணப்படுவதால் தான் மக்கள் தங்களது சட்ட உரிமையை மருத்துவ துறைகளில் மட்டுமல்ல, இதில் பல்வேறுபட்ட விடயங்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நமக்கு உள்ளது. இந்த வகையில் சட்டம் எவ்வாறு நீதிமன்றங்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அதே போல், அதாவது மருத்துவ துறையை கருத்துல கொண்டோம் என்று சொன்னா, அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு வைத்தியசாலைகள் பெரும் வகையான பங்களிப்பை செலுத்துகின்றது. வைத்தியசாலையை நாடும் மக்களுக்கு அல்லது நோயாளிகளை பராமரிக்க எவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றன? இதற்கென குறிப்பான சட்டங்கள் ஏதேனும் உள்ளனவா? அதை பற்றிய விளக்கத்தை கூற முடியுமா? பொதுவாக நாங்கள் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவோம். பல தரநிலைப்படுத்தல்களிலே மாவட்ட ரீதியாக, தேசிய ரீதியாக மருத்துவமனைகளானவை ஸ்தாபிக்கப்பட்டு மக்களுக்கு மருத்துவ சேவையினை வழங்கி வருகின்றன. மருத்துவமனைகளுடன் நோயாளிகள் தங்களது நோய்களுக்கு சிகிச்சைகளை பெறுவதற்காக, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மருத்துவமனைகளை நாட வேண்டிய ஒரு நிலைப்பாடானது காணப்படுகிறது. பொதுவாக பிறப்புடன் இணைந்தும் இறப்புடன் இணைந்தும் பல்வேறு மருத்துவ தேவைகளுடன் இணைந்த நிலையிலும் இந்த மருத்துவமனைகளுக்காக நோயாளிகள் மற்றும் சேவை பெறுநர்கள் மருத்துவமனைகளை நாடி வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலைகளில் இந்த நோயாளிகளுக்கு சட்ட ரீதியான உரிமைகள் உள்ளன. அதே சந்தர்ப்பத்தில் மருத்துவமனைகளில் தவறான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டாலும், மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டாலும், தகவல்களை மறைத்தாலும், அதனை சட்டத்தின் பிரகாரம் கேட்கக்கூடிய வழிமுறைகளையும் இந்த சட்ட ஏற்பாடுகள் ஊடாக அணுகக்கூடிய நிலையானது காணப்படுகிறது. நோயாளிகளினுடைய உரிமைகள், பேஷன்ஸ் ரைட் சார்ட்டர் என்பதன் கீழிலும், அந்த சுகாதார அமைச்சுகளுக்கூடாக வெளிவிடப்படுகின்ற சுற்றறிக்கைகளின் பிரகாரமாகவும், மெடிக்கல் ஓர்டினன்ஸ்களுக்கூடாக எவ்விதம் மருத்துவர்களினுடைய அந்த ஒழுங்குமுறையானது காணப்பட வேண்டும் என்ற தன்மையும், பீனல் கோட் இனுடைய சில செக்ஷன்ஸ்கள் கூடாக எவ்வாறு மருத்துவ சில அலட்சியங்கள் குற்றமாக காண்பிக்கப்படுகிறது மற்றும் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பின் மூலமாக சில விடயங்களும், மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று சொல்லுவோம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதனுடைய ஆக்ட் நம்பர் 12 2016, அதனூடாக சில தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையானது காணப்படுகிறது.
இது மட்டுமன்றி சில மருத்துவ புறக்கணிப்புகள், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதாவது இவற்றிற்காகவும் இழப்பீடுகளை கேட்கக்கூடிய நிலைமையானது எங்களுடைய நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காணப்படுகிறது. நோய் நிலைமைகள் பற்றிய தகவல்களை அறிந்து அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் மரியாதையுடனும் பாதுகாப்பான முறையிலும் ஒரு சிகிச்சைகளை நோயாளியானவர் பெற்றுக்கொள்வதற்காகவும் ஒரு சத்திர சிகிச்சை செய்கின்ற நிலைமையை எடுத்துக்கொள்வோம். அந்த சத்திர சிகிச்சை செய்கின்ற நிலைமைக்கு முன்னராக அந்த நோயாளியிடம் சம்மதம் பெறப்பட வேண்டியது அவசியமாகிறது. அந்த கன்சென்ட் ஆனது எவ்விதம் பெறப்பட வேண்டும் என்பது பற்றி அந்த நோயாளி அந்த சிகிச்சையை அவர் நிராகரிப்பதற்கான உரிமையையும் அவர் தன்னகத்தை கொண்டுள்ளார். அந்த நோயாளி இன்னொரு மருத்துவரிடம் ஒரு இரண்டாவது ஆப்ஷனாக அந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவதற்கான வழிமுறைகள் காணப்படுகின்றன. மருத்துவ தகவல்களானவை ரகசியமாக பேணப்பட வேண்டியவையாகவும், தவறான சிகிச்சைகள் அல்லது அலட்சியங்கள் இருந்தால் பொதுமக்கள் அவற்றிற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகளும், இழப்பீடுகளை கௌரவ நீதிமன்றங்களினூடாக கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் சட்டமானது பொதுமக்களுக்காக, நோயாளிகளுக்காக ஏற்பாடு செய்துள்ளது. ஆமாம் அல்லவா? வைத்தியசாலைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு டீம் ஒர்க் என்று சொல்லப்படுறது முக்கியமா இருக்குது. அதற்குள்ள இப்ப டாக்டர்ஸ், நர்சஸ், மெடிக்கல் ஸ்டாஃப் என பலர் பங்களிக்கிறார்கள். அவர்களின் கம்பைன்ட் ஒர்க் தான் பேஷண்ட் கேரை சரியாக ஒரு பேஷண்ட்டுக்கான கேரை வழங்குறோமா என்றதுல முக்கிய பங்காற்றுது. அதே போல இந்த கட்டமைப்பு அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இலங்கையில சீரா காணப்படுறதால தான் அதை நேரடியா நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வாறு இருந்தாலும் கூட சில இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, ஒரு வைத்தியசாலையில ஒரு சில தினங்கள் மட்டுமே அட்மிட் செய்யப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல அட்மிட் செய்யப்பட்டது போல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்கும் இல்லாட்டி மெடிக்கல் ரிப்போர்ட்டை கோரும் சந்தர்ப்பத்தில் அதில் கூறப்படும் இடத்துல அதுல சட்டத்தின் பார்வை எவ்வாறு காணப்படும்? அதே போல இப்ப அனைவரும் வைத்தியசாலைக்கு வருவது நோய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை சிலர் காப்புறுதி பெறுவதற்காகவோ அல்லது லைசன்ஸ் பெறுவதற்காக இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் அங்கவீனங்களுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் பெறுவதற்காக கூட இருக்கலாம். இப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல ஏற்படுற தவறுகள் அல்லது எதிர்பாராத தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அது தொடர்பான விடயத்தில் சட்ட பார்வை எவ்வாறு இருக்கும்? இதில் உங்கள் ஆமாம் கருத்து என்ன? ஷாலினி. ஆமாம், இது ஒரு சிறந்த ஒரு கேள்வி. நாங்கள் இந்த நிகழ்வுகளிலே கலந்தாலோசிக்கின்ற இந்த விடயங்கள் எமது கருத்து பரிமாற்றத்திற்காகவும் ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்காக அமைவதற்காகவும் தான் இவை மேற்கொள்ளப்படுகின்றன. இவை தவிர எந்த ஒரு தனியான நபரையும் புண்படுத்தும் நோக்கம் கொண்டு இந்த கருத்து பரிமாற்றமானது இடம்பெறவில்லை. ஏனெனில் இதை நான் இந்த கேள்விக்கு பதிலை தங்களுக்கு வழங்குவதற்கு முன்பாக கூற வேண்டிய ஒரு கடப்பாட்டில் உள்ளேன். ஆம், இந்த சூழ்நிலைகள் மருத்துவமனைகளில் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. குறிப்பாக ஒரு நோயாளி அத்தியாவசியமாக எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் அவருக்கு சில சமயங்களில் வெண்டிலேஷன் மாஸ்க் அவசரமாக ஐசியூவில் எமர்ஜென்சி யூனிட்டிலே அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அரசியல் அழுத்தங்கள் ஏற்படலாம். அத்தகைய சந்தர்ப்பங்களில் மருத்துவ படுக்கைகளுக்கான அந்த பெட்களுக்கான எண்ணிக்கை குறைவாக அந்த மருத்துவமனைகளில் காணப்படுகின்ற பொழுது முன்னுரிமை அளிப்பது எமர்ஜென்சி சிச்சுவேஷனின் அடிப்படையிலா அல்லது தங்களுடைய மேலதிகாரி மட்டங்களில் இருந்து பெறப்படுகின்ற அந்த பணிப்புரைகளின் அடிப்படையிலா என்ற ஒரு பாரியதொரு கேள்வியானது நிலவுகின்றது. இத்தகைய சந்தர்ப்பமானது மருத்துவத்துறைகளில் மட்டும்தான் காணப்படுகின்றதா என்று பார்த்தால் இல்லை. மற்றைய துறைகளிலும் மேலதிகாரிகளினுடைய பணிப்புரைகள் சில சரியான சட்டத்திட்டங்களுடன் பொருந்தாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இத்தகைய சந்தர்ப்பங்களில் எவ்வாறான ஒரு நடவடிக்கையினை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற இந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு கேள்வியை நாங்கள் இதற்குரிய பதிலை நோக்குவோமாக இருந்தால் சட்டத்தினுடைய ஒரு வரலாற்று வளர்ச்சி பற்றி நாங்கள் இந்த விடயங்களில் கவனிக்க வேண்டும். சட்டமானது எவ்வாறு வளர்ச்சி கண்டது? வரலாற்று ரீதியாக இதன் வளர்ச்சியை 4 காலங்களின் அடிப்படையில் நோக்கலாம். ஒன்று தொற்காலம் என்பார்கள், மிகவும் பண்டைய காலத்தில் அதனுடைய வளர்ச்சி. அதன் பின்பு
படிப்படியாக மத்திய காலத்தை நெருங்குகின்றது. மத்திய காலம் என்றால் இடைக்காலத்தினை அது நெருங்கி வருகின்றது. இதன் பிற்பாடு சட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து ஒரு மறுமலர்ச்சி காலமானது எழுந்தது. அதன் பின்பு நவீன காலமானது நடைமுறையில் உள்ளது. இயற்கை சட்டத்தினுடைய இந்த வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பினை வழங்கியது மத்திய காலமான அந்த இடைக்கால பகுதியே என்று கூறினால் அது மிகையாகாது. இவ்வாறு சட்டமானது பல்வேறு அடிப்படை நிலைகளுக்கூடாக வளர்ச்சியை கண்டது. இந்த காலகட்டத்திலே தோமஸ் அக்வைனஸ் என்ற மத்திய காலத்தினை சேர்ந்தவர் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றார். இவர் ஒரு கிரேக்க சிந்தனையாளர் ஆவார். நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா, பிளாட்டோ, அரிஸ்டோட்டில் போன்ற கத்தோலிக்க தேவாலய நம்பிக்கைகளை கற்க விரும்பியவர்களை பற்றி, அவ்வாறான ஒரு தத்துவவாதிகளை பற்றி நாங்கள் சிறு வயதுகளில் படித்திருப்போம். அவ்வகையில் இந்த தோமஸ் அக்வினஸ் என்பவரினுடைய ஒரு சிறந்த படைப்பாக சுமா தியோலோஜிகா என்ற ஒரு படைப்பானது உள்ளது. இவர் மனிதர்கள் மற்ற உயிரினங்களில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறார்கள், எவ்வாறு அவர்களுக்கு சிந்திக்கும் திறன் உள்ளது, எவ்வாறு அவர்களுக்கு பகுத்தறியும் திறன் உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் அவர் சட்டத்தினை 4 வகையாக அடையாளம் காண்கின்றார். அந்த வகையில் அதன் முதலாவது நிலையை லெக்ஸ் எக்ஸ்டர்னா என்போம். இந்த நிலை என்னவென்றால், கடவுளுக்கு மட்டும் தெரிந்த, மனிதனால் முழுமையாக அறியப்பட முடியாத சட்டம் என்ற நிலை. இரண்டாவது லெக்ஸ் டிவினா, டிவைன் லோ என்போம். இதை எக்ஸ்டர்னல் சட்டத்தினுடைய ஒரு பகுதி, கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு சட்டமாக இதனை பொருள் கொள்ளலாம். மூன்றாம் நிலை லெக்ஸ் நச்சுரா, நச்சுரல் லோ. இது அக்வினஸின் கருத்துப்படி மனித பிறவிகளுக்கு எட்டர்னல் லோவினுடைய ஒரு பாகம் பகுத்தறிந்து நல்லது எது கெட்டது எது என்ற பகுத்தறிவு ரீதியான காரணம் அறியும் திறன் பற்றிய விளக்கத்தினை கொடுக்கிறது. அப்பகுதியே நச்சுரல் லோவினுடைய ஒரு அடிப்படையாகவும் அமைந்து விடுகிறது. அடுத்த பாகம் நான்காவது லெக்ஸ் ஹியூமானா, ஹியூமன் லோ என்போம். இது நான் இரண்டாவதாக கூறிய டிவைன் லோ மற்றும் மூன்றாவதாக கூறிய நச்சுரல் லோவில் இருந்து வந்ததொரு சட்டமாகும். அதாவது மனிதனால் மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட சட்டமாகும். ஆம், இதை நாம் ஏன் இப்போது பார்க்கிறோம்? அக்வினாவிஸினுடைய அந்த கருத்து தங்களுடைய கேள்விக்கு ஏன் முக்கியத்துவமாக காணப்படுகிறது என்று தெரியுமா? மனிதனால் உருவாக்கப்பட்ட லெக்ஸ் ஹியூமானா அனைத்தும் இயற்கை சட்டத்துடன் ஒத்துப்போக வேண்டும். அவ்வாறு லெக்ஸ் ஹியூமானாவினுடைய சட்டத்துடன் முரண்பட்டால் மக்கள் அவற்றினை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த காலத்திலேயே அக்வினஸ் என்பவரானவர் குறிப்பிட்டு சொல்லி சென்றுள்ளார். அதாவது அன்ஜஸ்ட் லோஸ் ஆர் நாட் லோ எனும் மேக்சிமின் கருத்தை இது வலியுறுத்துகிறது. அதாவது தீய சட்டங்களுக்கு மக்கள் கீழ்ப்படியவோ அல்லது மதிப்பளிக்கவோ தேவையில்லை என்பதே இதன் அடிப்படை யதார்த்தமாகும். அது மட்டுமன்றி, எந்த சட்டம் நியாயமற்றதாக உள்ளதோ, எந்த சட்டம் முற்றிலும் சட்டமாக கருத முடியாத நிலைமையில் காணப்படுகின்றதோ, அத்தகைய சட்டங்களை பற்றி அவர் மேலும் அதில் விளக்கமாக குறிப்பிடுகின்றார். ஆம், இந்த வகையில் நாங்கள் நோக்குகின்ற பொழுது மேலதிகாரிகளினுடைய அந்த பணிப்புரைகள் சட்டத்திற்கு முரணான ஒரு தன்மையினை காண்பிக்குமேயானால், அவ்வாறான சம்பவங்கள் ஏதும் இலங்கையில் இடம்பெற்றுள்ளதா என்ற ஒரு கேள்வியானது நிலவுகின்றது அல்லவா? அந்த வகையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை நாங்கள் எடுத்து நோக்கினால், அந்த வழக்குகளில் கௌரவ நீதிமன்றமானது தீர்ப்புகள் வழங்கிய விதம், அதன் தீர்ப்புகளினுடைய தன்மைகளை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் இதற்குரிய பதிலை நாங்கள் விளக்கத்துடன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக பிரேமாவதி மனம்பேரி என்ற ஒரு வழக்கானது காணப்படுகிறது. காலம் காலமாக மக்களால் சில போராட்டங்களானது நடைபெற்று வருகின்றன. அவ்விதம் போராட்டங்களானது மக்களினால் நடைபெறுகின்ற தருவாயில் மக்களினுடைய
உரிமைகளுக்காக, மக்களினுடைய சில குறிக்கோள்களுக்காக அவை நடைபெற்ற வண்ணம் உள்ளது. அந்த வகையில் சில போராட்டங்களின் விளைவுகளாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன, இழப்புகள் ஏற்பட்டுள்ளன, பல சமூக தாக்கங்கள், மன உளைச்சல்களும் ஏற்பட்டு உள்ளன. இத்தகைய ஒரு காலகட்டத்திலே நாம் நோக்குவோமாக இருந்தால், இந்த பிரேமாவதி மனம்பேரி என்ற வழக்கு நடைபெற்ற கால கட்டத்தினுடைய அந்த கருத்து பொதிவு நிகழ்ந்தது அந்த பகுதியிலாகும். அதாவது இந்த விஜயசூரிய அண்ட் எனது வேர்சஸ் ஸ்டேட் என்று இந்த வழக்கை குறிப்பிடுவார்கள். இவ்வழக்கில் ஒரு இராணுவ சிப்பாயானவர் தன்னுடைய மேலதிகாரியினுடைய கட்டளைக்கமைய கதிர்காம அழகுராணி என்ற பிரேமாவதி என்கின்ற அந்த பெண்ணை, பிரேமாவதி மனம்பெரியை நிர்வாணமாக சுட்டார். இங்கு இராணுவ சிப்பாயினுடைய வாதம் யாதனில் தன்னுடைய மேலதிகாரியின் கட்டளை கிணங்கவே தான் செயல்பட்டதாக இந்த வழக்கினுடைய நிலைமையில் கூறப்படுகிறது. இங்கு நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. Nothing is an offense which is done by a person who is or a person who by reason of a mistake of the fact and not by the reason of a bound or by mistake of the law in good faith believing himself to be bound by law to do it. இதனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு செயலை செய்ய சட்டப்படி கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு செயலை ஆற்றுவதற்குரிய ஆளென்று நம்புகின்ற ஒருவரினால் செய்யப்படுகின்ற விடயமானது குற்றமில்லை. இது ஒரு புறம் டிஃபென்ஸாக இந்த சூழ்நிலையில் முன்வைக்கப்படுகிறது. இந்த வழக்கில் இன்னும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஆனது கவனிக்கப்படுகிறது. அந்த இடத்திலே the soldier fires on a mob by the order of his superior என்ற விடயமானது இங்கு கவனிக்கப்படுகிறது. ஆம், நான் மேற்படி கூறிய அந்த வழக்கினுடைய நிலைமைகளை தற்பொழுது விளக்கமாக கூறுகிறேன். இந்த வழக்கிலே 3 அக்வெஸ்ட் ஒரு புறமாகவும், மறுபுறம் இந்த வழக்கினுடைய நியாயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற தரப்பு மறுபுறமாகவும் காணப்படுகிறது. இங்கு விஜயசூரிய என்கின்ற ஒரு சீனியர் ரேங்க் ஆபீசர் என்பவரும் அமரதாச ரத்நாயக்க என்பவரும் இந்த வழக்கினுடைய அக்விஸ்டாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது 1976ஆம் ஆண்டினை அண்மித்த காலப்பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்கள் காரணமாக அந்த பகுதிகள், கத்திரகமு என்ற பகுதியில் நடைபெற்ற அந்த போராட்டம் காரணமாக அந்த பிரேமாவதி மனம்பேரி என்ற அந்த பெண்ணினை கைது செய்து அவரை இராணுவ தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் நடைபெறுவதற்காக அவரை கைது செய்து வருகிறார்கள். அத்தகைய அந்த சூழ்நிலையில் அந்த பெண் வருங்காலங்களில் அந்த கலகத்துடன் சம்பந்தப்பட்டார், கலகத்தினை விளைவிப்பதற்கு காரணமானார் என்ற கருத்துக்களுக்கு அமைவாக அவர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பின்பு மேற்படி இந்த பெண்ணை திறந்த வெளியில் அவரை கொலை செய்த முயற்சியுடனுமாக இந்த வழக்கினுடைய கதையானது நகர்கின்றது. இந்த கதிர்காம அழகுராணியினுடைய இந்த வழக்கிலே மேற்படி நிலைமைகளை ஆராய்ந்த நீதிமன்றம் இறுதியாக தீர்ப்பினுடைய கட்டத்தில் கூறுவது யாதெனில், சுப்பீரியர் ஒருவர் அவருடைய ஒரு ஓர்டர் ஒன்று சுப்பீரியர் ஓர்டரினால் மேற்கொள்ளப்படுகின்ற போது அது பிழையில்லை என்று அவர் அதை நினைத்து செய்வாராக இருந்தாலும், அது குற்றமில்லை என்றாலும் வெளிப்படையாக அந்த பீனல் கோட்டினுடைய செக்ஷன் 69 எவ்விதம் அது சுப்பீரியருடைய ஓர்டர் அமையும் என்பதை கூறவில்லை. எவ்விதம் அந்த ஓர்டர் லோஃபுல்லான ஓர்டரா அல்லது சட்ட ரீதியற்ற ஓர்டரா என்று கூறவில்லை என்ற விளக்கத்தை கொடுக்கிறது. மற்றும் மேலதிகாரி ஒருவர் இன்னொருவரை கொலை செய்ய சொன்னார்,
அல்லது மேலதிகாரி இன்னும் ஒரு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அல்லது சட்டத்துக்கு முரணான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு பணிப்பாராக இருந்தால், அது சட்ட ரீதியற்ற ஓர்டராக இருந்தால் அதனை பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை என்ற அந்த அடிப்படை கருத்துடன் இந்த விடயமானது நடக்கின்றது. ஆகவே மருத்துவத்துறையிலும் சரி, மற்ற துறைகளிலும் சரி, சட்ட ரீதியான விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மக்களினுடைய நலன் கருதி சட்டத்துடன் இணைந்து செயற்படுவதன் மூலம் ஒரு பாரியளவு சேவையை மக்களுக்கு ஆற்றக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. மேற்படி இந்த விடயம் தொடர்பாக ஒரு நல்ல தெளிவு வழங்கக்கூடிய வகையில பல தெளிவான கருத்துக்களை முன்வைத்து, உதாரணங்களை முன்வைத்து, நமக்கு இதுல தெளிவான விளக்கத்தை நமக்கு இது வழங்கியதற்கு நன்றி. இது பலருக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கும் என நம்புகிறேன். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஷேட்ஸ் இருப்பது போல சில பல நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்கத்தான் செய்கிறது. எந்த ஒரு விடயமாக கருதினாலும் சரி. அவ்வாறு மருத்துவத்துறையை கருதினம் என்று சொன்னா, அதாவது ஒரு நோயாளியை பராமரிப்பதுல ஏற்படுற அலட்சிய போக்கு அல்லது அந்த தருவாயில ஏற்படுற மரணத்தை ஏற்படுத்துற வாய்ப்புகள் மருத்துவத்துறையில கூடுதலாக காணப்படுகின்றதால் வைத்தியர்கள் அந்த நேரங்களில் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டிய அதாவது கட்டாயத்தில் இருக்கிறாங்க. வைத்தியர்கள் இதன் மூலம் உரிய நபருக்கான மருத்துவ தேவையினை திறம்பட வழங்குவதற்கான வாய்ப்பு அவர்கள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கிறது. இப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, இப்பத்தைய இலங்கையில காணப்படுற காலநிலை மாற்றங்கள், அதாவது இயற்கை சீற்றத்தால ஏற்படுற பாதிப்புகள் இலங்கையில் எவ்வாறு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல மக்கள் இறந்தும் பல மக்கள் காணாமல் போயும் அல்லது பலர் தங்களது வீடுகளை உடைமைகளை இழந்தும் இருக்கிறார்கள் மற்றும் பல விதமான பாதிப்புகளை எதிர்நோக்கியும் இருக்கிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு ஏற்படுகின்ற இப்ப காலநிலை மாற்றங்களால பலருக்கு பல புதுவிதம் சில பேருக்கு ஏற்படுகின்ற உடல் உறுப்புகள்ற இழப்பு, கை கால்கள்ற இழப்பு அல்லது அதை விட மேற்கூடிய நோய்கள்ற பெருக்கம், அதாவது மலேரியா காய்ச்சல் அல்லது புது வகையான எலிக்காய்ச்சல்கள், இவ்வாறு பலவிதமான நோய்கள் பரவுவதற்கான சூழ்நிலையும் இந்த காலநிலை மாற்றங்களால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது இவ்வாறான காலநிலை மாற்றங்களால ஏற்படுகின்ற இந்த சுகாதாரமாக, அதாவது மருத்துவம் சார்ந்த விடயங்கள்ல ஏற்படுற நோய்களோடு கூடிய விளைவுகள்ல இருந்து மீண்டு வருவதற்கு அல்லது இதனை ரீபில்ட் செய்வதற்கு டாக்டர்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப் பாரிய பங்களிப்பு செய்ய வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அந்த வகையில் சில அத்தியாவசியமான சேவைகள் தற்போது பட்டியலில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக மருத்துவ சேவை, அதாவது சுகாதார சேவை என்பது அதில் முக்கியமான ஒன்று. அது எவ்விதம் நிகழ்ந்தது, அதாவது அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இந்த பட்டியலில் இவ்விதம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள விதம் பற்றிய உங்கள் பார்வை அல்லது உங்கள் கருத்து, இது தொடர்பான உங்கள் பார்வை எவ்வாறு காணப்படுகிறது? இந்த அத்தியாவசியமான பகிரங்க சேவைகள் சட்டம் என்று ஒரு விடயமானது காணப்படுகிறது. 1979 ஆண்டினுடைய 61வது பிரிவின் கீழாக எசென்டியல் பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் ஆனது காணப்படுகிறது. 2022 ஆகஸ்ட் மாதங்களிலும் அதிமேதகு ஜனாதிபதியினுடைய கவனம் அதன்பால் திரும்பியது. தற்போது வானிலை மாற்றங்கள் ஏற்பட்ட வண்ணமாக இருந்தன. பலதரப்பட்ட உயிர் ஆபத்துக்களை மக்கள் எதிர்நோக்கி சூழ்நிலையானது காணப்பட்டது. பல்வேறு சொத்து இழப்புகளானது ஏற்பட்டன. வெள்ளத்தினூடாக மக்கள் மருத்துவமனைகளை நாடுவதற்கு இயலாத நிலை ஒன்று காணப்பட்டது. அதே தருவாயில் மக்களுடைய அத்தியாவசியமான வைத்திய சேவைகளை எவ்வாறு அவர்கள் பெற்றுக்கொள்வது, மக்கள் எவ்வாறு எரிபொருளை பெற்றுக்கொள்வது, மக்கள் எவ்வாறு அவர்களுக்குரிய மின்சாரம் என்ற தேவைகளை பெற்றுக்கொள்வது, இது ஒரு அடிப்படையான விடயம் அல்லவா? வளமையாக கடைகளில் சென்று பொருட்களை வாங்குவது, சில பொருட்கள் ஆடம்பர பொருட்களாக காணப்படலாம், சில பொருட்கள் அத்தியாவசியமானதாக காணப்படலாம். அத்தியாவசியமான பொருட்களுக்கு பற்றாக்குறை அற்ற நிலைமையானது காணப்பட வேண்டும். அதே போல அத்தியாவசிய சேவைகளை மக்கள் அடைவதற்கு ஒரு தடையற்ற பற்றாக்குறையற்ற நிலைமையானது காணப்பட வேண்டும். இந்த ஒரு அடிப்படை தன்மையின் அடிப்படையிலே இந்த அத்தியாவசிய பகிரங்க சேவைகள் சட்டமானது பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது
இந்த சட்டத்தின் உதவியுடன் கடுமையான வானிலை காரணமாக இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தை செயற்படுத்தினார் என்ற கருத்துக்கள் பகிரப்படுகிறது. இத்தகைய தருவாயில் மின்சாரம், எரிபொருள், நீர், பொது போக்குவரத்து என்ற துறைகளுக்கு மிகுந்த முக்கிய இடமானது வழங்கப்பட்டது. அத்துடன் சுகாதாரம், வங்கி மற்றும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிய அந்த தேவைகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. இவ்வாறான சேவைகளை வெள்ளம் மற்றும் சூறாவளி போன்ற நெருக்கடியான அந்த சூழ்நிலைகளை நிர்வகிப்பதற்காக பொதுமக்கள் அதன் மூலமாக சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக அதனை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த வகையில் இந்த முக்கியமான செயற்பாடுகளை தடையின்றி தொடர்வதை உறுதி செய்ய அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கின்றது இந்த சட்டப்பிரிவு. இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய உடனடி தேவைகளானவை அவர்களுக்கு நிவர்த்தி செய்யப்படக்கூடிய வழிமுறைகள் கிடைக்கின்றன. இந்த வகையில் இந்த 2002ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலும் இந்த அத்தியாவசிய சேவைகள் குறித்த இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. மின்சாரம், எரிபொருள், வைத்தியசாலை, நர்சிங் ஹோம், டிஸ்பென்சரி இவை தொடர்பாகவும் அத்தியாவசிய சேவைகளாக 1979ஆம் ஆண்டின் 69ஆம் இலக்க சட்டத்திற்கு கீழாக கொண்டு வரப்பட்டது. இவற்றுள் எவை அடங்குகின்றன? அரசு திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள், பகிரங்க கூட்டுத்தாபனங்கள். சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறானதாகவும் இருக்கலாம். ஒரு உள்ளூர் அதிகார சபையானது ஒரு டிஸ்பென்சரியினை அந்த உள்ளூர் அதிகார சபை நடத்தி வருமாக இருப்பின் அது கூட இந்த அத்தியாவசிய சேவைகள் பட்டியலுக்குள் அடங்கும். சில சந்தர்ப்பங்களில் கூட்டுறவு சங்கங்கள் சில டிஸ்பென்சரிகளை நடத்துகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. அத்தகைய தருவாயில் அந்த கூட்டுறவு சங்கங்கள் கூட இந்த அத்தியாவசிய சேவைகள் என்ற அந்த தரப்பிரிவுக்குள் வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் மேலே கூறப்பட்ட அரசு திணைக்களங்கள், பகிரங்க கூட்டுத்தாபனங்கள் இவற்றால் வழங்கப்படுகின்ற சேவைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது அல்லது அதற்கான பாதிப்பு ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் காணப்படுகிறது என அதிமேதகு ஜனாதிபதி அபிப்பிராயப்படுவாராக இருந்தால் சுகாதார அமைச்சருடன் கலந்தாலோசித்து அதற்குரிய நடைமுறைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. எனவே சுகாதார சேவைகள் கூடாக இந்த பிரகடனங்களால் வருமாயின், இந்த சட்டமானது அமல்படுத்தப்படுமாயின் ஏதோ ஒரு இடத்தில் இந்த சட்டத்தை மீறுகின்ற பொழுதும் குற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அல்லவா? அவை எந்த இடங்களில் நிகழ்கின்றது என்று பார்ப்போமா? இந்த பிரகடனம் அமுலாகிய பிற்பாடு சில குற்றங்கள் உருவாகும். அதாவது பொதுமக்கள் அத்தியாவசியமான சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமானது ஏற்படுகிறது. தற்போது காலநிலை மாற்றங்களில் அவர்கள் உயிரிழப்புகளை இருந்து விடுபட்டுக் கொள்வதற்காக சில அவர்களுடைய உடனடி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்களுக்கு அவர்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்வதற்காக மருத்துவ சாலைகளை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவ்வாறான இடத்தில் அந்த மருத்துவ துறைசார் ஊழியர்கள், சுகாதார அமைச்சின் கீழ் கடமையாற்றுகின்ற அந்த ஊழியர்கள் வேலைக்கு செல்வதற்கு மறுப்பார்களாக இருந்தால் அல்லது வேலைக்கு சென்று அந்த வேலையினை செய்வதற்கு மறுப்பார்களாக இருந்தால் அல்லது எவரேனும் அந்த வேலைக்கு சுகாதார உத்தியோகத்தர்களை அவர்களை இந்த வேலைக்கு செல்வதற்கு யாராவது தடை செய்வார்களாக, யாராவது இடையூறு விளைவிப்பார்களாக இருந்தால் அல்லது யாராவது அவர்களை வேலைகளில் ஈடுபடுவதற்கு தடையாக இருப்பதற்கு தூண்டுவார்களாக இருந்தால் அல்லது சுகாதார உத்தியோகத்தர்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து யாராவது ஒருவர் அவரை வெளியேறுவதற்கு தூண்டுவாராக இருப்பின் அல்லது வற்புறுத்தல் செய்வாராக இருப்பின் அல்லது உடல் சார்ந்த செயல்கள் அல்லது பேச்சுக்கள் அல்லது காணொளிகள், வீடியோக்கள் அவற்றின் மூலமாக அல்லது எழுத்துக்கள் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக, பத்திரிகைகள் ஊடாக ஏதாவது கருத்துக்களை முன்வைத்து அவர்களுக்கு இடையூறு விளைவிப்பார்களாக இருந்தால் அவை அனைத்தும் சட்டத்திற்கு முரணான நிலைகளாக கொள்ளப்படுகின்றன. எனவே இவ்வாறான சூழ்நிலைகளில் 2 ஆண்டுகளுக்கு
மேற்படாததும் 2 ஆண்டுகளுக்கு குறையாததும் 5 ஆண்டுகளுக்கு மேற்படாததுமான சிறை தண்டனையை சட்டமானது ஏற்பாடு செய்து வைத்துள்ளது. 5000 ரூபாவுக்கு மேற்படாததுமான குற்றப்பணமும் இதன் போது அறவிடப்படக்கூடிய நிலைமையானது காணப்படுகிறது. அல்லது இந்த இரண்டு இந்த 2 குற்றங்களுக்கான தண்டனைகளையும் கௌரவ நீதிமன்றமானது அதனுடைய குறுக்கு விசாரணைகளின் முடிவுகளில் வழங்குவதற்குரிய நிலைமைகளும் காணப்படுகின்றன. இத்தகைய இந்த சூழ்நிலைகளில் அசையாத ஆதனங்களை அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு கீழாக பொதுமக்கள் அந்த சேவைகளை ஜனாதிபதி அவ்வாறு ஒரு பிரகடனத்தை மேற்கொண்ட பொழுது அதற்கு கீழே அந்த சேவை வழங்குவதை தடை செய்கின்ற பொருட்டு ஏதாவது அசையாத ஆதனங்களானது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவற்றை கூட அரசுடைமையாக்கப்பட முடியும் என்று கூட இந்த சட்டத்தினுடைய குறிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் மருத்துவர்கள், நர்ஸ், லேபரர் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டாம் அல்லது இவ்வாறான விடயங்கள் இதன் போது கூறப்படுமாயின் அது பொதுமக்களினுடைய அந்த தேவைகளையும் சேவைகளையும் பாதிக்கின்றன என்ற விடயத்தின் பால் கவனம் செலுத்தப்பட வேண்டியது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆமாம், நீங்கள் மேற்படி விடயம் தொடர்பாக தெளிவான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். அத்தோடு இப்ப சிகிச்சைகளை புறக்கணிக்கும் தருவாயில் எவ்வாறு சட்டப்பார்வை எவ்வகையில் காணப்படும் என்பதையும் அழகாக தெளிவுபடுத்தி இருந்தீர்கள். நன்றி துஷிகாந்த். ஒரு அசாதாரண சூழ்நிலை என்றாலும் சரி, அல்லது காலநிலை மாற்றம் அல்லது யுத்த சூழ்நிலை, விபத்து என்றாலும் சரி, பிறப்பு என்றாலும் சரி அல்லது இறப்பு என்றாலும் சரி, அது மருத்துவமனைகளோடும் வைத்திய சேவைகளோடும் ஒரு இணைந்த சேவையாகத்தான் காணப்படுகிறது. மருத்துவர்கள் நேரடியாக நம் மக்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி வளமான சேவைகளை வழங்கி வருகின்றனர். அத்தியாவசியமான சேவையாக காணப்படுகின்ற மருத்துவ சேவையினை அவர்கள் திறம்பட செய்து வருகின்றனர். இந்த தருவாயில் மருத்துவர்களுக்கு ஆதரவாகவும் நோயாளிகளுக்கு ஆதரவாகவும் மருத்துவ சேவைகளை, அதாவது செல்வனே செய்வதற்கு சட்டமும் மருத்துவமும் இணைந்து செயற்பட வேண்டியது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதனொரு அறிமுகத்தை அனுபவ வாயிலாகவும் அறிவார்ந்த விடயங்கள் மூலமாக இன்றைய தொகுப்பானது நமக்கு படம் பிடித்து காட்டி இருக்கும் என நம்புகிறேன். மேற்படி தொகுப்பினை வழங்கி நேர்காணலில் எம்மோடு பங்கேற்ற எமது மருத்துவம் மற்றும் சட்ட இளமானி மற்றும் சட்ட முதுமானி பட்டத்தை பூர்த்தி செய்த ஸ்ரீகாந்தன் துஷிகாந்துக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேற்படி நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்கு ஒரு அரங்கமாக செயற்பட்ட மெடிப்ளேஸ் ஆனது உங்கள் நலனில் அக்கறை கொள்ளும் உங்களுக்கான மருத்துவ நண்பனாகும். எனவே உங்களின் மருத்துவ சார் தேவைகளுக்கு நீங்கள் மெடிப்ளேஸை தொடர்பு கொள்ள முடியும். இத்தோடு இதே போன்ற வேறொரு நிகழ்வில் உங்களுடன் சந்திக்கும் நான் மரியநாயகம் மதுஷாலினி. நன்றி.